நிறைய பேர் கேட்டால் லைட் வெயிட் ஃப்ளெக்ஸி கடா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தால் காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து லைட் வெயிட்டில் நிறைய ஃப்ளெக்ஸி கடா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து டெய்லி வேர் பேங்கிள் மேலே போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நிறைய எனாமஸாக சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து போத்தி ஸ்வர்ணமஹாலில் இருக்கும். இந்த ஷோரூம் வந்து குரோம்பேட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸி கடா அண்ட் கிராண்டான ஒரு கடா கலெக்ஷன் அண்ட் கேஸ்டிங்கில் வரக்கூடிய சூப்பரான டிசைன்ஸு. இதில் மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கிராம்லேருந்து இருக்கும். 4 கிராம்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20 கிராம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி யூசேஜ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் சிம்பிளாக வந்து நம்ம வியர் பண்ணுறதுக்கு, ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு வியர் பண்ணுறதுக்கு கூட, சல்வாருக்கு, குர்த்தீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரக்கூடிய மாடல்ஸும் அவைலபிள் இருக்குது. இல்லை சிலது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓப்பனாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளக்ஸியாக வந்து ஓப்பனபிளாக இருக்கும், அப்படியே வியர் பண்ணுற மாதிரி. சிலது வந்து லாக் பேட்டர்னில் வந்திருக்கும். சிலது வந்து இந்த மாதிரி பேங்கிள் டைப்பில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கெட்டி பேட்டர்னே சொல்லலாம். பட் ஆனால் இது டெய்லி வேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரிலாம் இருக்கா. இது வந்து ஒரு ஃபேன்சி டைப் தான். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து கழட்டி வைக்கிற மாதிரி, இல்லைனா வந்து நம்ம ஒரு ஃபேன்சி அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு கழட்டுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். டெய்லி வேர் வீட்டில் இருக்கும்போது எல்லா டைம்லையும் வியர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்ப லுக்காக லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். இதுலேயே டெய்லி வேர் பண்ணுற அளவுக்கும் சில பேங்கிள்ஸ் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே ஃபேன்சி டைப்பு. 8 கிராம்ஸ் 9 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். அண்டு ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டெய்லி வேர் பண்ணலாம். இது 12 கிராம்ஸ் வரும். யாழி டைப்பில் வரக்கூடிய அழகான பிளெயின் பேங்கிள், ஏன்னா வித்தவுட் ஸ்டோன் வருது இல்லையா. இது வந்து ஃபேன்சி டைப் அகெயின். அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, 1/7 அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு உருவம் இல்லாமல் வரக்கூடிய நிறையா ஃபேன்சி மாடல். சிலது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, பீகாக் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு உருவம் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அட் த சேம் டைம் கேஸ்டிங் மாடலில் வரக்கூடிய மகாலட்சுமி டிசைன்ஸும் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. ஒரு டபுள் கலர் ஸ்டோனில் அழகாக இருக்கும். அப்படி மேலேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கையில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிசைனில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லாக்கில் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டு தான், ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் உங்களுக்கு. அண்ட் மெயினாக குர்த்தீஸ்க்கு இப்போ நம்ம நிறைய பேங்கிள்ஸ்லாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த மாதிரி கலெக்ஷன், ஒரு குட்டியான பெண்ணன் செயின் அண்ட் குட்டி தோடு, கேஸ்டிக் மாடல் அழகான ஒரு ரிங்கோடு போட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட்டாக லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன். அப்புறம் வந்து ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரி, அதிலே கொஞ்சம் நகாஸ் ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்குது. அடுத்த ட்ரேயில் அது நான் காட்டுறேன். இது லீஃபி ஒர்க்கு அண்டு சிலது வந்து ஃப்ளவர் ஒர்க்கு, எனாமல் ஒர்க் கூட இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்குது மேலே வரக்கூடிய டிசைனு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அண்டு இதெல்லாம் கேஸ்டிங் மாடல் மோஸ்ட்லி. இதிலே நான் லாஸ்ட்டாக ஒன்று காட்டுறேன். அது கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது அந்த பேட்டர்ன். மோஸ்ட்லி வெயிட் பார்த்திங்கன்னா 7 to 10. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் வந்து சைடில் வந்து இதுக்கு லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரி கடா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபங்க்ஷன் யூசேஜ் தான். எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு, ஒரு வெட்டிங்க்கெலாம் போட்டுட்டு போகிறதுக்கு, ஃபெஸ்டிவலுக்குலாம் போடுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்சு வரக்கூடியது, அதில் ஃப்ளவர் டிசைன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து மகாலட்சுமி நகாஸ் ஒர்க் வந்து சென்டரில் மட்டும் வந்திருக்கும். 10 கிராமில் வரக்கூடிய கடா. இது க்யூட்டாக இருக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் க்ரோன் டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய டிசைனு. கேஸ்டிங் மாடலில் அப்படியே டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் ஜஸ்ட் அமேசிங். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. இதுலேயே சில மாடல் வந்து டைமண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டைமண்ட் அதில் வரக்கூடிய கடா டிசைன்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ லுக்கு கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் சைஸ் பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளெக்ஸி கடை தான். மோஸ்ட்லி எல்லாருமே கொஞ்சம் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லாக் பேட்டர்னில் வந்துருக்கு. மோஸ்ட்லி வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு 2.4 இருக்கிறவங்களும் சரி, 2.8 இருக்கிறவங்களும் வியர் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸஸில் கூட சில கடாலாம் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைமண்ட் லுக் மாதிரியே இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக இயரிங் செக்ஷனில் நீங்கள் இயரிங்ஸும் பார்க்கலாம். ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து டைமண்ட் ரிங்ஸ்லாம் லைட் வெயிட் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு டைமண்ட் லுக் தான். அகெயின் லுக் வந்து உங்களுக்கு அப்படியே நடுவில் அந்த ரூபி ஸ்டோன்லாம் கொடுத்து டைமண்ட் மாதிரியே இருக்குது லுக் வைஸு. இதில் மோஸ்ட்லி இந்த ட்ரே நம்ம சுற்றி பார்த்தாலும் ஒரு 7 to 8 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 10லேருந்து 12 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பேங்கிள் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே சைடில் வந்து லாக் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இதில் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேங்கிள் மேலே போயிட்டுருக்கு அப்படின்றதுனால இதை மாதிரி கடா பேங்கிள்ஸு, ஃப்ளக்ஸி கடா அண்ட் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய கடா அண்ட் நிறைய விதமான டெய்லி வேர் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனாமஸாக வச்சுருக்காங்க. அண்ட் டைமண்ட் பேங்கிள்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் பர் கேரட் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. பிளாட்டினம் பேங்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸில் 20% ஆஃபர் இருக்குது. இந்த கடா வந்து உங்களுக்கு நகாஸ் அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அன்கட்டில் ஒரு மாதிரி டைமண்ட் ஸ்டோன் மாதிரியே லுக்கிங் இருக்கக்கூடிய ஜெர்கான் ஸ்டோன் பதிச்ச ஒரு டிசைனு. மேலே வந்து ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய பேங்கிள். ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்லி நிறைய வந்து ஸ்க்ரூ இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஸ்க்ரூ மாதிரி தெரியுது. அப்படியே நீங்கள் பேங்கிளாக ஒவ்வியாக பண்ணுற மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸ் தான் நிறைய இருக்குது. இது கெட்டியான ஒரு லைக் ஒரு கேஸ்டிங் மாடல் தான். இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வியா பண்ணும்போது அமேசிங்காக இருக்கும். நிறைய டிசைன்ஸ்க்கு லாக் கொடுத்துருக்காங்க. சிலதுக்கு வந்து உங்களுக்கு மேலே ஸ்க்ரூ வந்துருக்கும். இதெல்லாம் ரொம்ப ப்ரிட்டி நேரில் பார்க்குறது. நல்ல அழகான கெட்டி மாடல் டிசைனு. அந்த லுக்கிங் அந்த ஸ்டோன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கூட அகெயின் வந்து நம்ம டைமண்டில் ஒரு கடா பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி லுக்கிங்கில் உங்களுக்கு பிளெயின் கோல்டில் வித் நகாஸ் ஒர்க்கோட இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் அகெயின் ஒரு ஸ்க்ரூ மாடல் மாதிரி வருது. 2 சைடில் மகாலட்சுமி, நடுவில் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப க்யூட்டான டிசைன். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு டிசைன்லேயுமே. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும், பட் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரு பிளெயினாக வரக்கூடிய ஒரு கடாவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ லாக் பேட்டர்னில் ஒரு டர்க்கி ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கடா 18 கிராம்ஸ் வரும். அண்ட் மேலே வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கொல்கத்தா டைப்பில் வரக்கூடிய சிங்கிள் கடா பேங்கிள். இதில் எதுவுமே பேர் கிடையாது, எல்லாமே சிங்கிள் மாடல் தான். ஸ்டார்டிங் 16 கிராம்லேருந்து ஆரம்பித்து 22 கிராம் வரைக்கும் இந்த கடா பேங்கிள் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில சைஸஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் வியா பண்ணுற மாதிரி தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எனாமல் இல்லாமல் பிளெயின் கோல்டில் இந்த மாதிரி கொல்கத்தா மாடல்ஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸ்டோன் வச்சது, ஸ்டோன் இல்லாதது, அப்புறம் எனாமல் ஒர்க் பண்ணது, எனாமல் இல்லாததுன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில். அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லைட் வெயிட் வாட்ச் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸு. இதில் வந்து 2-3 இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து அந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயலோடைய அமௌண்ட் வந்து தனியாக வந்துடும். அது மாதிரி ஸ்ட்ராப்க்கான கிராம் வெயிட் எவ்வளோன்றது தனியாக வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் இருக்குல்லையா, அது மட்டும் 15 கிராம் வருது. டயல் வந்து உங்களுக்கு ஒரு 2000லேருந்து ஆரம்பித்து 4000 வரைக்கும் வரும். இப்போ இந்த பர்டிகுலர் வாட்சோட டயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் வருது. அதில் வரக்கூடிய ஸ்ட்ராப் வந்து கோல்டு வெயிட் வந்து 19 கிராம் அந்த மாதிரி வரும். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் டேக் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கான அந்த ஸ்ட்ராப்போட கிராம் வெயிட் எவ்வளோ அண்ட் அந்த டயலோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டேக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இந்த டயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4750 வரும். அண்டு சைடில் வரக்கூடிய கோல்ட் ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா 10 கிராமில் வரக்கூடியது. இதுதான் இருக்கிறது லைட் வெயிட்டில் வரக்கூடிய டிசைன். நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இது 16 கிராமில் வரக்கூடிய ஸ்ட்ராப்பு. மோஸ்ட்லி எல்லா
வாட்ச் கலெக்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து அந்த டயல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, அதே மாதிரி அந்த ஸ்ட்ராப் வந்து எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்றது டேக்லேயே வந்து மென்ஷனாக இருக்கும். 2 டேக் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அந்த டயலுக்கான அமௌண்ட்டு, இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ராப்க்கான எவ்வளோ கிராம் இருக்குன்றது மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி டயல் வந்து எல்லா விதமான ஷேப்ஸ்லேயும் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு ஃபேன்சி வாட்சஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, பிராண்டட் வாட்சஸ், அது மாதிரி வரக்கூடிய எல்லா விதமான டயல் ஷேப்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் இப்போ ரெகுலராக நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுன் 4 பவுன் அப்படிலாம் இல்லாமல் 1 1.5 பவுனு அது 1.25 சவரன்லேயே உங்களுக்கு நிறைய விதமான வாட்ச்சு வித் பிராண்டட் உங்களுக்கு அந்த டயலோட வந்துடும். இப்போ இதோட டயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 சம்திங் வருது. ஸ்ட்ராப் வந்து 13.5 கிராம் அந்த மாதிரி வருது. நிறைய பேர் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 10 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னால இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் கிராண்டாக வரக்கூடிய கலெக்ஷன். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம 10, 13 அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு வாட்சோட வெயிட் வந்து உங்களுக்கு 21 கிராம்ஸு, செகண்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா 14 கிராம்ஸு. எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப்போட வெயிட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக வரக்கூடிய மாடல், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18 வரும், அதுக்கு சின்னதாக செயின் ஹேங்கிங் இருக்குது. அடுத்தது வந்து 21 கிராம்ஸ் வருது. ஒரு குட்டியாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் அண்ட் அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் அதோட வெயிட் லெஸ் பண்ணி உங்களுக்கு டேக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி எனாமல் ஒர்க்கில் வரக்கூடிய கடாவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துபாய் கலெக்ஷன் அந்த மாதிரி வரும். எல்லாமே கொஞ்சம் எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடிய கடா. இது வந்து வாட்ச் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. பட் எல்லாமே ஃபேன்சி கடா டைப் தான். நான் உங்களுக்கு இதில் ஒரு 2-3 டிசைன் காட்டுறேன். இது கொஞ்சம் கேட்சியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஒரு 19 கிராமில் வருது ஒன்று ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து 20 கிராமில் வருது. ஒரு எனாமல் ஒர்க்கில் ஒரு ஃபேன்சியான ஸ்ட்ராப்பும் சரி, அதில் டயலுமே கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இது ரோஸ் கோல்ட் அண்ட் எனாமல் ஒர்க்கில் வருது. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ரோஸ் கோல்ட் அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டிசைன் இது. இதோட பேர் வெயிட் 54 கிராம் வரும். இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபேன்சி டர்க்கி மாடலில் வரக்கூடிய டிசைனு. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே எனாமல் ஒர்க்கில் வரக்கூடியது. கண்டிப்பாக இந்த க்யூட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பூத்திஸ் போகிறீங்க அப்படின்னா டெய்லி வேர் பேங்கிள் மேலாக்கு இந்த மாதிரி ஃப்ளக்ஸி கடை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.